بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه مما قالوا وكان عند الله وجيها. وإذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمة الله عليكم إذ جعل فيكم أنبياء وجعلكم ملوكا وآتاكم ما لم يؤت أحدا من العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم لتتبعن سنن الذين من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا في حجر ضب لاتبعتموهم. قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உண்மையான இறை மார்க்கமான தீனுல் இஸ்லாத்திலே நம் அனைவரையும் நிறைவான எண்ணத்தோடு முழுமையான ஈமானோடு ஸ்திரப்படுத்தி இறக்கின்ற காலம் வரைக்கும் தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நல் வாய்ப்பினை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டுமென பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இப்ரத்து மின் கிஸ்ஸத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினை. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான நபிமார்களை இறை தூதர்களை மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பி வைத்தான். அந்த இறை தூதர்களில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு இறை தூதராக வந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டார்கள். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியுடைய வாழ்க்கை செய்திகளை, வாழ்க்கை துணுக்குகளை குர்ஆன் நெடுகிலும் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். சூரத்துல் பக்ராவில் இருந்து அம்ம ஜுஸ் வரைக்கும் வருகின்ற அத்தனை அத்தியாயங்களிலும் மூசா நபியுடைய பெயர் குறிப்பிடப்படாமல் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை அல்லாஹு தஆலா திருமறையில் எங்கும் குறிப்பிடுகிறான். மூசா நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் உற்று நோக்கி கவனித்து அதன் மூலமாக படிப்பினை பெறுவதற்காக தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்கூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவுக்கு வேதனை கொடுத்த அந்த மக்களை போன்று நீங்கள் ஆவாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து, அதாவது நபி தோழர்களை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மூசா நபியுடைய கவுமுகள் அவர்களுக்கு கொடுத்த தொல்லையை போன்று நீங்கள் கொடுத்து ஆகிவிடாதீர்கள், அவர்களை போன்று நீங்கள் ஆகாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா நபியுடைய கவுமுகள் எந்த அளவுக்கு மூசாவுக்கு தொல்லை கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு வேதனை கொடுத்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபபர்ரஹுல்லாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினான். வகான இன்தல்லாஹி வஜீஹா, மூசாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த இடம் இருக்கிறது. மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே மூசா நபி எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள், தன்னுடைய சமுதாயத்தால் எந்த அளவுக்கு நோவினைப்படுத்தப்பட்டார்கள், வேதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே எகிப்து நகரை, அதாவது மிஸ்ர் தேசத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன்தான் ஃபிரௌன் என்று சொல்லப்படுகிறது. ஃபிரௌனுடைய அந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் அரசனாக இருப்பதற்கே தகுதியற்றவன். ஆனாலும் கூட அவன் ஒரு மிகப்பெரிய அரசனாக வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களையெல்லாம் மிகப்பெரிய கொடுமைக்குட்படுத்தினான். ஆண்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, ஆண்களையெல்லாம் கொலை செய்வான், பெண்களையெல்லாம் அப்படியே வாழ வைப்பான். இதுதான் அவனுடைய யதார்த்த நிலை. இந்த நிலையிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மூசாவை என்ன செய்கிறார்கள், பிரசவிக்கிறார்கள். பிரசவிக்கின்ற செய்தி ஃபிரௌனுக்கு எட்டிவிட்டால், பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொன்று விடுவானே என்று மூசாவுடைய தாயார் பயப்படுகிறார்கள். மூசாவுடைய தாயார் என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபியுடைய தாயாருக்கு வஹி அறிவிக்கிறான், செய்தி அறிவிக்கிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய குழந்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு பேழையிலே வைத்து கடலிலே விட்டு விடுங்கள் என்று. அந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடலிலேயே விட்டு விடுகிறார்கள். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எந்த அளவுக்கு ஆணவ போக்கோடு வாழ்ந்தான் என்பதை சொல்லும் பொழுது, இன்ன ஃபிரௌன, நிச்சயமாக ஃபிரௌன் ஃபில் அர்லி அலா ஃபில் அர்லி, பூமியிலே மிக ஆணவத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். தான் தான் மிகப்பெரியவன் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன், தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட தன்னுடைய மக்களை எல்லாம் என்ன செய்தான்,
பல பிரிவுகளாக பிரித்தான். அவர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒற்றுமையை குலைத்தான், சிதறடிக்க செய்தான். எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை எளிதிலே வென்றெடுக்க முடியாது. இன்றைக்கு அதுதான் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மக்களை எப்படி சிதறடிக்கலாம் என்று சிதறடித்து விடுவார்கள். அப்படி சிதறடித்து விட்டால் எளிதிலே தன்னுடைய காரியத்தை சாதித்து விடலாம். அந்த அடிப்படையிலே ஃபிரௌன் என்ன செய்கிறான்? ஒற்றுமையாக இருந்த மக்களை எல்லாம் என்ன செய்கிறான்? பல பிரிவுகளாக பிரிக்கிறான். அவர்களில் ஒரு பிரிவினரை என்ன செய்கிறான்? பலவீனப்படுத்துகிறான். அப்னாகும், அவருடைய குழந்தை ஆண் குழந்தைகளை எல்லாம் கொள்கிறான். நிசாகும், பெண் குழந்தைகளை எல்லாம் விட்டு விடுகிறான். இதுதான் அவனுடைய ஆட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய செயலாக இருந்தது. இந்த நிலையிலே தான் மூசாவுடைய தாயார் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மூசாவை குழந்தையாக பிரசவிக்கிறார்கள். குழந்தையாக பிரசவித்து அவர்களை பேழையிலே வைத்து கடலிலே விடுகிறார்கள். கடலிலே விடுகின்ற பொழுது மூசாவுடைய அந்த எதிரி இருக்கிறான ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மனைவியும் அப்படியே உலா வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பேழையிலே வருகின்ற அந்த குழந்தையை பார்த்து அவர்களுக்கு குழந்தை இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினால், தன்னுடைய மனைவி சொல்லிவிட்ட ஒரு காரணத்தினால் அந்த குழந்தை எடுத்து என்ன செய்கிறான்? வளர்க்குகிறான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசாவுடைய தாயாருக்கு சொன்னான், நீங்கள் உங்களுடைய குழந்தையை விட்டு விடுங்கள், அந்த குழந்தையை நாமே உம்மிடத்திலே திருப்பி சேர்ப்போம். அல்லாஹ்வுடைய அற்புதம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக இருக்கிறான். மனிதன் ஒன்றை நினைப்பான், ஆனால் அதைவிட மேலான ஒன்றை நினைக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான். ஃபிரௌனுடைய எண்ணம் என்ன? தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னுடைய அதிகாரத்திற்கும் எதிராக யாரும் இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது. அப்படி யார் வந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன் என்கின்ற ஒரு கொள்கையிலே உறுதியாக இருந்தவன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அப்படியா நீ நினைக்கிறாய்? உன்னுடைய எதிரியே உன்னுடைய இல்லத்திலே வளர்க்கும்படி நான் செய்கிறேன், உன்னுடைய கண் பார்வையிலே வளர்க்கும்படி நான் செய்கிறேன் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? திட்டமிடுகிறான். அல்லாஹ்வுடைய எண்ணம் அப்படியாக இருக்கிறது. அந்த எண்ணம் நிறைவேறும் முகமாகவே குழந்தையாக இருக்கக்கூடிய மூசா அவர்கள் ஃபிரௌனுடைய பாதுகாப்பிலே வருகிறார்கள். ஃபிரௌனுடைய பாதுகாப்பிலே வந்த மூசா அவர்கள், அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய மூசா அவர்கள் பால் குடிக்க மறுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருக்கிறது. எந்த தாயிடமிருந்து குழந்தை பிரிக்கப்பட்டதோ அதே தாயிடமே அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த தாயிடத்திலும் அந்த குழந்தை பால் அருந்தவில்லை. அல்லாஹ்வுடைய அற்புதம். எந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் அந்த குழந்தை பால் குடிக்க மறுக்கிறது, பால் அருந்த மறுக்கிறது. அதன் விளைவாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க நாமே ஒரு நல்ல சிறந்த பெண்மணியை தேர்ந்தெடுப்போம் என்று அவர்களுக்குள்ளாலே முடிவெடுத்து எந்த தாயிடமிருந்த குழந்தை பிரிக்கப்பட்டதோ அதே தாயிடமே அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வலா தகாஃபி, தன்னுடைய மூசாவுடைய தாயாரை பார்த்து சொல்கிறான், வலா தகாஃபி, நீ பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனி, நீ கவலைப்பட வேண்டாம், இன்னா ராத்தூஹு இலைக்கி, நிச்சயமாக அந்த குழந்தையை உம்மிடமே நாம் திருப்பி வைப்போம், வஜாயிலூஹு மினல் முர்சலீன், அவரை முர்சல்களில் அதாவது இறை தூதர்களில் ஒருவராக ஆக்குவோம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசாவுடைய தாயாருக்கு என்ன செய்கிறான்? அறிவிப்பு செய்தான். அந்த அறிவிப்பு பிரகாரமே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த மூசாவை தாயிடத்திலேயே ஒப்படைக்கிறான். தாயிடத்திலே ஒப்படைத்து அந்த குழந்தை பாலருந்தி பருவ வயதையெல்லாம் அடைந்த பின்னால் மூசா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது
என்ன செய்கிறார்கள்? 2 பெண்மணிகள் ஒரு கிணத்தடியிலே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ப நபியாக்கப்படல, சாதாரண ஒரு மனிதர் போல் இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த பெண்கள் தண்ணீர் எடுக்க சிரமப்படுவதை பார்த்துவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடோடு சென்று உதவி செய்கிறார்கள். உதவி செய்ததை பார்த்த அந்த 2 பெண்களும் தன்னுடைய தந்தையிடத்திலே போய் சொல்கிறார்கள், அருமை தந்தையவர்களே, நாங்கள் ஒரு மனிதனை பார்த்தோம். அந்த மனிதர் சிறந்த மனிதராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து உதவி செய்தார். எனவே அவருக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும். கூலி அமர்த்துவதிலே அந்த மனிதர் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி மூசாவுடைய அந்த சிறப்புகளையும் அவர்களுடைய நல்ல குணங்களையும் தந்தையிடத்திலே அந்த 2 பெண்மணிகளும் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள், இந்த மனிதரை நாம் என்ன செய்வோம்? கூலிக்காக அமர்த்துவோம், பணியமர்த்துவோம், நம்முடைய வேலையாளாக அமர்த்துவோம் என்று அந்த 2 பெண்மணிகளில் சொல்வதற்கு இணங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிலே என்ன செய்கிறார்கள்? பணியமர்த்தப்படுகிறார்கள். எப்படி? ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஒரு காலத்தை நிர்ணயித்து இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளை மேய்க்க வேண்டும், இன்ன பிற வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே அந்த பெண்மணியில் ஒரு பெண்மணியை மூசாவுக்கு திருமணம் முடிக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசாவை என்ன செய்கிறான்? நபியாக தேர்ந்தெடுக்கிறான். மூசாவை என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபிரௌனிடத்திலே செல்கிறார்கள். ஃபிரௌனிடத்திலே சென்று ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்கிறார்கள். ஒரே இறைவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தான் நாம் எல்லோரும் வணங்க வேண்டும். அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் படைத்திருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் எல்லா தலைகளும் தலை சாய்க்க வேண்டும். அவனை தவிர்த்து எந்த ஒருவனும் கடவுளாக இருக்க முடியாது. அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் அவன் கொடுத்த அந்த சக்தியை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. ஒரே ஒரு இறைவனால் என்கிற அந்த கொள்கையை, அந்த ஒப்பற்ற ஏகத்துவ அந்த கொள்கையை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே துணிந்து சொல்கிறார்கள். சொல்கின்ற பொழுது ஃபிரௌன் சொல்கிறான், நான் உன்னை வளர்க்கவில்லையா? குழந்தையா இருக்கின்ற பொழுது உன்னை நான் வளர்க்கவில்லையா என்றெல்லாம் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை. நீ என்னை வளர்த்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ செல்கின்ற பாதை தவறானது. நீ போகின்ற பாதை தவறான பாதை. நீ உன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு நாள் மௌத்து வரும், மரணம் வரும். உன்னுடைய ஆட்சி, உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய பவர் எல்லாமே இந்த உலகத்தோடு துண்டிக்கப்படும். அந்த மறுமை நாளை நீ பயந்து கொள் என்கின்ற அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே மிக தைரியமாக, மிக துணிச்சலோடு ஏகத்துவ கொள்கை எடுத்து வைக்கிறார்கள். அப்ப ஃபிரௌன் கேட்குகிறான், ஒமா ரப்புல் ஆலமீன், என்ன மூசாவே, இறைவன் இறைவன் என்று சொல்கிறாயே, அகிலத்தின் இறைவன் என்று சொல்கிறாயே, அவன் யார் என்று கேட்டான். அப்பொழுது சொல்கிறார்கள், கால ரப்பு சமாவாத்தி வல் அர்லி வமா பைனஹுமா, இந்த வானம் பூமி இந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கின்ற அனைத்துக்கும் அவன்தான் இறைவன். என்குந்து மூக்கினீன், நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், உறுதியான எண்ணமுடையவர்களாக இருந்தால், அவன்தான் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் அனைத்துக்கும் இறைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை பற்றி தான் நான் சொல்கிறேன் என்று சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன செய்கிறான்? ஏளனமாக, அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கௌமிகளை பார்த்து சொல்கிறான், கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், கூட்டத்தாரை பார்த்து கேட்டீங்களா மூசா என்ன சொல்றார் பார்த்தீங்களா? புதுசா ஒரு செய்தியை சொல்கிறார். நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? ஆனா ரப்புக்கும் உள்ளாளா, நான் தான் இந்த கடவுள்கள் எல்லாம் உயர்ந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், வனாதா ஃபிரௌனில் கௌமிஹி, தன்னுடைய தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறான், அலைஸ லீ முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ர தேசத்துடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது.
வஹாதியில் அன்காரு தஜ்ரீமின் தஹத்தி, இந்த ஆறுகளெல்லாம் இந்த நைதலிகள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது, என்னுடைய காலின் கீழ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அஃபலா துபுசிரூன், நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீர்களா என்று அந்த மக்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னவுடனே அவன் என்ன செய்கிறான்? ஏளனமாக எக்காலமாக ஒரு சாதாரண ஒரு செய்தியை போன்று தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்கிறான்? மூசா சொல்றதை பார்த்தீங்களா? உடனே அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்புக்கும் வரப்பு ஆபாய்க்கும் உள்ள ஒலீன், அவன் உங்களுக்கு மட்டும் இறைவன் அல்ல, வரப்பு ஆபாய்க்கும் உள்ள ஒலீன், உங்களுக்கு முன்னொண்டோருக்கும் அவன்தான் இறைவனாக இருக்குகிறான் என்று சொன்ன உடனே பிறவன் என்ன செய்கிறான்? ஆஹா, ரூட்டு ஒரு மாதிரியா போகுதே, இதை இப்படியே விட்டு கொண்டிருந்தால் நம்முடைய ஆட்சிக்கு குந்தகம் ஏற்பட்டு விடுமோ, தன்னுடைய பதவி பறிப்போய் விடுமோ, தன்னுடைய அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து உள்ளுக்குள்ளாலேயே பயந்து என்ன சொல்கிறான்? இன்ன ரசூலுக்கும் உள்ளதி அர்சல இலைக்கும், உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிற இந்த இறை தூதர் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறாரே, இவர் ல மஜ்னூன், சுய புத்தி இல்லாதவர், மஜ்னூனாக இருக்குகிறார் என்று என்ன செய்கிறான்? மக்களுக்கு மத்தியிலே மூசாவை தவறாக விமர்சிக்கும்படி செய்கிறான். உடனே சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் அவன்தான் இறைவன், ஒமா பைனகுமா, அந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கின்ற அனைத்துக்கும் அவன்தான் இறைவன், இன்குந்தும் தாக்கிலூன், நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வளர்த்த அரசனாக இருக்கக்கூடிய ஆணவம் கொண்டு வாழக்கூடிய அந்த மூசாவுக்கு அந்த ஃபிரௌனுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை துணிச்சலாக சொன்னார்கள். யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. அல்லாஹ் ஒருவன் நமக்கு துணையாக இருக்குகிறான், அந்த அல்லாஹுவே நம்மை காப்பவனாக இருக்குகிறான். எனவே இவன் மிகப்பெரிய அரசனாயிற்றே, அனைத்து இயந்திரங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறதே, அரசாங்கத்துடைய இரும்பு கரத்தை கொண்டு நம்மை அடக்கி ஆளுவானே என்றெல்லாம் அவர்கள் பயப்படவில்லை. எதை பற்றியும் சிந்திக்காமல் ஓரிரை கொள்கையை ஓங்க முழங்கினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதன் காரணமாக மூசாவை பற்றி ஃபிரௌனுக்கு என்ன செய்கிறது? சில சந்தேகங்கள் ஏற்படுகிறது. நீ இறை தூதர் என்று சொல்கிறாயே, உன்னிடத்தில் என்ன அத்தாட்சி இருக்கிறது? இறை தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அத்தாட்சிகளை கொடுத்திருப்பான். அதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில அத்தாட்சிகளை கொடுத்தான். சாதாரணமாக ஒரு கைத்தடி வைத்திருப்பார்கள். அந்த கைத்தடி அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தானே, அந்த கைத்தடியை கொண்டு என்ன செய்வார்கள்? இலை தலைகளை படிப்பார்கள், ஆடுகளை அப்படி ஓட்டி செல்வார்கள். அதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கம்பு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துறையை சொல்கிறான், மூசாவை இந்த கம்பை கீழே போடும் என்று போட்ட உடனே அது பாம்பாக மாறியது. பாம்பாக மாறியதல்லவா, அந்த கம்பு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே இருக்கிறது. ஃபிரௌன் என்ன செய்கிறான்? இந்த மூசா மிகப்பெரிய சூனியக்காரர், இவர் வெறும் மேஜிக் மேன், அதாவது கங்கட்டி வித்தை செய்யக்கூடியவர். இவர் இந்த கங்கட்டி வித்தையை கொண்டுதான் மக்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்குகிறார். எனவே இவரை தோல்வியுற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளையிலே நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஜோசியக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் எல்லாம் ஒன்று திரட்டுகிறான். ஒன்று திரட்டி கடைசியில் என்ன செய்கிறான்? மூசா இடத்தை கேட்கிறான், போட்டி ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிக்கலாம், போட்டி ஆரம்பிக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே சொல்கிறான், நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களா, நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ முதல்ல உன் போட்டி ஆரம்பி. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அந்த போட்டியிலே கலந்து கொண்டு மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஃபிரௌனிடத்தில் உயர்ந்த பதவியையும் பணத்தையும் பெற வேண்டும் என்பதற்கு நோக்கத்தோடு வந்த அந்த மக்கள், அந்த சூனியக்காரர்கள், போட்டியாளர்கள் தங்களுடைய கைகளில் இருந்த கம்புகளையும் கயிறுகளையும் கீழே போடுகிறார்கள். அவைகளெல்லாம்
பாம்புகளை போன்று ஒரு தோற்றம் அளித்தன. இன்றைக்கு நம்ம நாட்டில் நிறைவேறியிருக்கிறார்கள். அதாவது சூனியத்தின் மூலமாக, மேஜிக்கின் மூலமாக அப்படியே பணத்தை சம்பாதிப்பார்கள். உண்மையிலே நமக்கு அது நிஜமான ஒன்று போன்று தோற்றம் அளிக்கும். ஆனால் உண்மையில் அதுவல்ல. அவர்கள் அதாவது அதிலே சில தந்திரங்கள் இருக்கிறது. அந்த தந்திரங்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணங்களை சம்பாதிக்கிறார்கள். இது போன்றுதான் அவர்களும் செய்தார்கள். அவர்கள் போட்ட கயிறுகளும் கம்புகளும் பாம்புகளை போன்று தோற்றமளித்தன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உடைய போட்டி முடிந்ததா? முடிந்தது, இப்பொழுது நான் போடுகிறேன் என்று தன்னுடைய கையில் இருந்த அந்த கம்பை கீழே போட்டவுடனே, அல்லாவின் பெயர் சொல்லி கீழே போட்டவுடனே அது மிகப்பெரிய பாம்பாக மாறி போட்டியாளர்கள் போட்ட அத்தனைகளையும் அப்படி எடுத்து விழுங்கியது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அங்கே வெளிப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அங்கே வெளிப்பட்டது. மூசா நபி உண்மையிலே இறை தூதர் தான். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. அவர் இறை தூதர் தான் என்கின்ற அந்த உண்மை நிலையை அந்த கம்பின் மூலமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். காட்டிய உடனே போட்டியிலே வெற்றி பெற்று பதவியை பெற வேண்டும், பணத்தை பெற வேண்டும், நெருங்கிய ஆட்சியிலே அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்தவர்கள் எல்லாம் அந்த காட்சியை கண்கூடாக கண்ட பின்னால் அந்த இடத்தில் வைத்தே என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொள்கிறார்கள். உடனடியாக ஈமான் கொள்கிறார்கள். நாங்கள் மூசாவுடைய அந்த இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை நாங்கள் நம்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக நாங்கள் நம்புகிறோம் என்று என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திலேயே தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார்கள். ஈமானை வெளிப்படுத்திய உடனே ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய கோபம். எதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டார்கள்? மூசாவை தோல்வி உற செய்ய வேண்டும் என்பதற்காக, மூசாவை இந்த மக்களிடமிருந்து தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் மூசாவை பார்த்தவுடனேயே இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? நம்பிவிட்டார்களே, அவர் செய்த அந்த அற்புதத்தை பார்த்து நம்பிவிட்டாரே என்று ஃபிரௌனுக்கு கோபம் வந்து சொல்கிறான், நீங்கள் நான் அனுமதி தருவதற்கு முன்பாகவே மூசாவுடைய இறைவனை கொண்டு நீங்கள் நம்பிவிட்டீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்கிறான், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், மாறுகால் மாறுகை வாங்குவேன், உங்களை சிலுவையில் கழுகு மரத்தில் ஏற்றுவேன் என்றெல்லாம் மிரட்டல் விடுகிறான். எந்த மிரட்டலுக்கும் அஞ்சவில்லை அந்த மக்கள். அந்த மக்கள் எந்த விதமான உருட்டு மிரட்டலுக்கும் அஞ்சாமல் நாங்கள் ஈமான் கொண்டதுதான். இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்தனையை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக அந்த மக்கள் வந்தார்கள்? அந்த போட்டியாளர்கள் உலகாதாயத்தை குறிக்கோளாக கொண்டு வந்தார்கள். உலகாதாய நோக்கத்தோடு வந்த அவர்கள் மூசாவுடைய அந்த அற்புதத்தை பார்த்து மூசா இறை தூதர் தான் என்று உறுதியாக அவர்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக அது பதிந்துவிட்ட உடனே அந்த ஈமான் அப்படியே ஸ்ட்ராங்காகி விடுகிறது. ஸ்ட்ராங்கானதின் காரணமாக ஃபிரௌனுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. ஃபிரௌன் ஒன்றை சொன்னால் கண்டிப்பாக செய்து காட்டுவான். காரணம், ஆட்சி அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. இன்றைக்கு இருப்பது போன்று மீடியாக்களோ பத்திரிகை துறையோ எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு நியாயத்துக்கு குரல் கொடுக்காம அநியாயத்துக்கு மீடியாக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட ஃபிரௌன் ஒரு காரியத்தை செய்வான் என்று சொன்னால் அவனை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. அவன் சொன்னால் சொன்னதுதான். அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்த அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் போட்டியாளராக வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஈமான் கொண்டுகிறார்கள். அந்த ஈமான் பலம் பெறுகிறது. அந்த பலத்தை ஃபிரௌனால் அசைக்க முடியவில்லை. தன்னுடைய அரட்டலால், தன்னுடைய மிரட்டலால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்கிறார்கள், நீங்கள் என்னை கொன்னாலும் சரி, எது செய்தாலும் சரி, எங்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பை நீ தந்தாலும் சரி, எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தில் தான் உன்னை எல்லாம் இருக்கிறது. மறுமையிலே நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இறைவனுக்கு முன்னால் நாங்கள் நிரபராதியாக இருக்க விரும்புகிறோம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு சொன்னார்களே, அந்த செய்தியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், வௌஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக ஃபைதாஹிய தல்கஃபு மா யஃபிகூன் ஃபவக்கல் ஹக்கு வ பத்தல மா கான் யஅமலூன். அவர்கள், அதாவது உண்மை வெளிப்பட்டது, சத்தியம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும், அசத்தியம் சில நாள்கள் உயிர் வாழ்வது போன்று தெரியும், ஆனால் அந்த அசத்தியம் கண்டிப்பாக அழிந்து போகும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு ஃபகுலிபு ஹுனாலிக வன்கலபு சாகிரூன், அதாவது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அவர்களெல்லாம் தோல்வியுற்று போனார்கள், சிறுமையடைந்தவர்களாக திரும்பி போனார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். இப்ப இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நாம் காலம் காலமாக ஈமான் கொண்டிருக்கிறோம், வாழையடி வாழையாக நாம் என்ன செய்கிறோம்? முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இந்த அளவுக்கு ஸ்திரமான ஒரு ஈமான் இருக்கிறதா? ஸ்திரமான ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அது எதை தாக்குகிறது? ஈமானை தாக்கி ஈமானை பலப்படுத்தி விடுகிறது. ஆனால் அந்த மக்கள் ஈமான் கொண்ட அந்த நேரத்திலேயே அந்த ஈமான் உறுதி பெற்று அந்த ஈமானை ஃபிரௌனால் கூட ஒன்று செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக அந்த கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்திகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினை இருக்கிறது. நிறைய படிப்பினை இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வாழ்க்கை செய்திகளை குர்ஆன் நெடுகிலும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யணும்? நிறைய படிப்பினை இருக்கிறது. ஃபிரௌனுடைய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதிரியை அழிப்பதற்கு அவன் மூலமாகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கு சொந்தக்காரன். மனிதனுடைய அறிவு கொஞ்சம்தான், மனிதனுடைய ஆற்றல் கொஞ்சம்தான், ஆனால் எல்லா ஆற்றல்களையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய அந்த அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், அவன் எதையும் செய்ய தகுதியானவன் என்பதை இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. ஆகவே அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த உலகத்திலே சொல்லன்னா துயரத்திற்கு ஆளான பிறகுதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கௌமுகளுக்கு என்ன செய்தான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் பொறுமை தேவைப்படுகிறது, நம்பிக்கை, இறை அச்சம் தேவைப்படுகிறது. இந்த இரண்டையும் மூலத்தனமாக வைத்துதான் தன்னுடைய மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்குவப்படுத்தினார்கள். அந்த பக்குவப்படுத்தப்பட்ட பின்னால் தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆட்சியை கொடுத்தான் என்கின்ற ஒரு படிப்பினையும் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. ஆகவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக மூசாவுடைய வரலாறை நமக்கு சொல்லித் தருகிறானோ அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக ஜுமாவின் முதல் உரை முடிக்கிறேன். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசியிலே மூசா நபியுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஃபிரௌன் மூசாவை பேச்சுவார்த்தையின் மூலமாக எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து மூசாவையும் மூசாவுடைய கௌமுகளையும் கொன்றொழிப்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்கின்ற முடிவுக்கு வந்து மூசா நபி அவர்களையும் அவருடைய கௌமுகளையும் என்ன செய்கிறான்? தன்னுடைய படைகளை கொண்டு விரட்டுகின்றான். விரட்டோடி அவர்கள் நை நதியிலே வருகின்ற பொழுது மூசாவுடைய கௌமுகள் சொன்னார்கள், மூசா நபியுடைய கௌமுகள், நாங்கள் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று சொல்கிறார்கள். இந்நாள முதரக்கூன், நாங்கள் வசமாக மாட்டிவிட்டோமே, மூசா நபி அவர்களே எங்களை இப்படி கொண்டு சிக்க வைத்து விட்டீர்களே,
அந்த பக்கம் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைகளும், இந்த பக்கம் நைல் நதி கடல் இருக்கிறது, நாங்கள் எங்கே தப்பிப்பது என்று சொன்ன உடனே அந்த இடத்துல பாருங்க, மூசா நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கால கல்லா இன்ன மழிய ரப்பி சயஹதீன். நீங்க நினைக்கிற போது விஷயம் இல்லப்பா, இது கடலாக தெரியலாம், அந்த பக்கம் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைகளும் நமக்கு தெரியலாம், இந்த இடத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு சரியான வழியை காட்டுவான், இந்த இடத்தில் எனக்கு ஒரு சரியான தீர்வை தருவான் என்கின்ற ஆணித்தரமான அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், மூசாவே உடைய கையில் இருக்கின்ற கம்பை கொண்டு கடலில் அடியுங்கள். அடித்தார்கள். அடித்த உடனே ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், பெரும் பெரும் மலைகளை போன்று அந்த கடல் அவர்கள் பிளந்து பாதை கொடுத்தன. பார்ப்பதற்கு நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம். சுனாமி ஏற்பட்ட உடனே அந்த காட்சி நமக்கு தெரிந்திருக்கும். சுனாமியுடைய நேரடி காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருந்தால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ளமே இல்லாமல் போன காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்யக்கூடியவன் என்கின்ற அந்த உண்மையை ஃபிரௌனுடைய அழிவுக்கு, எந்த ஃபிரௌன் இந்த நைல் நதிகள் இந்த கடல்கள் எல்லாம் என்னுடைய காலின் கீழ் ஓடி என்று சொன்னானோ, அதே கடலிலேயே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனையும் அவனுடைய படைகளையும் மூழ்கடித்தான். மூழ்கடித்து அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால ஜிப்ரீல் யா முஹம்மது, முஹம்மதே, ஃபிரௌன் மூழ்கடிக்கிற நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்தான், அந்த நேரத்தில் ஈமான் கொள்றதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த நேரமாச்சு நம்ம முடிவு ஈமான் கொண்டுருவோம், இந்த இடத்தில் நம்ம தப்பிச்சிருவோம்னு சொன்ன உடனே வன ஆகுது மின் ஹாலில் பஹரி, நான் என்ன செய்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க, நான் என்ன செய்தேன், கடலிலிருந்து கருமணல் எடுத்து ஃபதுஸ்ஸுகு ஃபீ ஃபீ அவனுடைய வாயிலை வைத்து குத்தினேன். எதற்காக, மகாஃபத்தன் நான் துதிரிக்காக ரஹ்மா, அவனை இறை அருள் வந்து சேரக்கூடாது என்பதை பயந்து, சேர்ந்துடக்கூடாது. அவன் எப்படி ஈமான் கொண்டான் பாருங்க, ஆமந்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனி இஸ்ராயில், அல்லாஹ்ங்கிற வார்த்தை அவன் வாயில வரல. எப்படி ஈமான் கொண்டிருக்கான், பனி இஸ்ரவேலர்கள் எதை வணங்கினார்களோ, யாரை கடவுளாக வணங்கினார்களோ அவனை நான் என்ன செய்தேன், ஈமான் கொண்டேன் என்று மட்டும்தான் சொன்னானே தவிர அல்லாஹ் என்கின்ற வார்த்தை அவனுடைய வாயில் கடைசி வரைக்கும் வரவில்லை. தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இதுதான் ஒரு அரசனுடைய நிலைமை. இன்றைக்கு நான் தான் வல்லரசாக இருக்கிறேன், எல்லா நாடுகளுடைய கட்டின் கீழ் இருக்க வேண்டும், எல்லா நாட்டினுடைய கால் பதிய வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஃபிரௌனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இந்த படிப்பினையை பார்த்தவர்கள் திருந்த வேண்டும். யகூதிகளும் நசராணிகளும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இஸ்லாமியர் என்று சொன்னால் கிள்ளிக்கீரை, அவர்களை கொண்டொழிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களை நசுக்க வேண்டும் என்கின்ற முடிவிலே இருக்கிறார்கள். ஃபிரௌன் அப்படிதான் நினைச்சான். கடைசியில் ஃபிரௌன் என்ன செய்தான், மண்ணை கவ்வினான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த வாழ்ந்த ஃபிரௌனுடைய உடலை இன்னைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்க. எதற்காக, எல்லாரும் அவனை பார்த்து படிப்பினை பெற வேண்டும், எல்லா ஆட்சியாளரும் அவனை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு தஆலாவுடைய உடலை இன்றைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். வேற எதற்கும் இல்லை. அவனை பார்த்து கும்பிடுறதுக்கோ அவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கோ இல்லை. அவனை பார்த்து ஒவ்வொரு ஆட்சியாளனும் இப்படி எப்படிப்பட்டு வாழ்ந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கிற புரிந்து கொள்வதற்காக தான் அவனை பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா இன்று வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நேரமாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த ஃபிரௌனுடைய வம்சாவளிகள் யகூதி நசராக்கள் இருக்கிறார்களே, அவர்களை இஸ்லாமிய சமுதாயம் முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுமாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா தத்தபிஉன்ன சுனனல்லதீன மின் கப்லிக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன், முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். அவர்கள் ஒரு, அதாவது உடும்பு இருக்குல்ல, உடும்பு ஒரு பொந்துக்குள் நுழைஞ்சாலும் இவர்கள் போய் நுழைந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நடை உடை பாவனை எல்லாமே நம்முடைய எல்லாமே என்ன செய்யும், நம்ம கலாச்சாரமே
அவருடைய கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் வந்து விட்டது. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கென ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென ஒரு கொள்கை இருக்கிறது, நமக்கென ஒரு வழித்தடம் இருக்கிறது. அதை விட்டு மாறினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு கண்டிப்பாக மறுமையிலே தோல்வி கிடைக்கும். எனவே இந்த யகூதி நசாராக்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தள்ள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.